கண்ணகி 14 நாட்களாக என்ன செய்யறா? போய் மலைவாழ் மக்களோடு சேர்ந்து வாழ்றா. தன் வாழ்க்கை வரலாறு அவர்களுக்கு சொல்றா. 14 நாட்கள் கழித்து மேலிருந்து ஒரு விமானம் கோவலோடு வந்து கண்ணகி அழைத்து சென்றதாக சிலப்பதிகாரம் முடிவடைகிறது. அதனாலதான் கல்லால் சிலை வடித்த காவலன் செங்குட்டுவன், தமிழ் சொல்லால் சிலை வடித்த பாவலன் இளங்கோவடிகள்னு எழுதுறாங்க. அந்த கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா? உனக்கு பிரச்சனை. கேரளாவில் கண்ணகிக்கு ஒரு கோயில் இருக்கு. வருஷம் 365 நாட்களில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் அந்த கோயில் திறந்திருக்கு. ஆமா, அந்த கோயில் எங்க ஏதுன்னு முகவரி சொல்றேன், போயிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு. குங்குமம் மட்டும்தான் அபிஷேகம். ஆமா ஆமா சரி. அப்படி கண்ணகிக்கு சிலவைக்கு இமயத்திலிருந்து கல்லெடுத்து கொண்டு வந்ததாக வரலாறு சொல்லுது. எல்லாருக்கும் செல வைக்கிறது இல்ல, செல வச்சவங்க நல்லவங்களான்னு நிம்மதியாக வாழ்ந்தது இல்ல, நல்லவங்க கிடையாதுல்ல. ஆனா என்ன கண்ணகி கிட்ட பிடிச்ச ஒண்ணு, நல்லதற்கு கெட்டதற்கு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். கண்ணகி கிட்ட என்ன நல்லதுன்னு பார்க்கணும். அங்கதான் வச்சு எதுக்காக அந்த அவதாரம் எடுத்தது, எதுக்காக கோவலன் அங்க வந்தா, கோவலன் ஏன் அப்படி பழிதீர்க்கப்பட்டார் என்பதற்கு முன் ஜென்ம கதை ஒன்று காரணம். இப்ப கண்ணகியை விட்டுட்டு மாதவியோட போய்ட்டான் கோவலன். ஆமா, எல்லாம் முடிச்சு எல்லாம் இழந்தாச்சு. கடைசியா வரும்போது கண்ணகி அழுதாலாம். ஏன் அழுகிற கண்ணகி? சொத்து பத்தெல்லாம் இழந்துட்டேன், ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கேன்னு நினைச்சு அழுகிற? இல்ல, குன்றம் போல் செல்வத்தை, குன்றம் போல் இருந்த செல்வம் குறைந்து போனது அதுக்காக அழுகிறியான்னு கேட்டாரு. இல்லன்னா அப்புறம் ஏன் அழுகிற? ஒரு கணவனோடு மனைவி வாழ்ந்தா சுற்றத்தார் வருவாங்க. அப்படி சுற்றத்தார் வந்தா ஒருவேளையாவது என் கையால உணவு சமைத்து ஒரு நேரம் பரிமாறி இருப்பேன், தம்பதியர்களா சேர்ந்து. ஆமா, ஆனா இங்க நான் மட்டும் இருந்தனால யாரும் வீட்டுக்கு வரல, யாருக்கும் ஒருவேளை சோறு போட முடியாத அபாக்கியவாதியாக துர்பாக்கியவாதியாக ஆனேன். அதை நினைச்சே அழுதேன்னா. அப்படி அழுதாலும் கணவனை இவ்வளவு இடர்பட்டாலும் விட்டு கொடுக்கல. ஏன்னா கதையின் காரணம் 12 ஆண்டுகள் இன்னொரு பெண்ணோடு குடும்பம் நடத்திட்டு வந்த ஒரு ஆண் மகனை, எனக்கு உன்மீது இருக்கக்கூடிய இந்த காதல் இன்னும் தீரவில்லை, இனிமேல நாம இந்த இடத்துல வாழ வேணாம், நாம இங்க இருந்து வேறு எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்ளலாம் வான்னு அழைச்சிட்டு ஒரு மனைவி வரானா. சிலப்பதிகாரத்துல எந்த அளவுக்கு கோவலன் மீது கண்ணகிக்கு காதல் இருந்தது.